அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் நம்ம அம்மன் அருள் டிவில நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கேன். எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகம். ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ, நம்முடைய ஆன்மீக சிந்தனை குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. பொதுவா அம்மன் அருள் டிவியை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும். யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். அதுக்கேத்தா போல் நம்ம பரிகாரம் மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நம்ம பயணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்ப இந்த சுக்கிர பகவான் பயிற்சி எப்ப பயிற்சி ஆகிறார் நல்லா பாருங்க. ஜூலை மாதம் 31 அவர் பயிற்சி ஆகிறார். கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 24 வரை இந்த சுக்கிர பகவான் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல அவர் சஞ்சாரம் செய்யறார். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் 3 கிரகம் இணைஞ்சு கால புருஷனுக்கு 5வது வீட்டுல போய் பலமா உட்காந்துருக்காங்க. எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல சிம்ம ராசியில இந்த சுக்கிரன் உட்காந்துருக்காரு. அப்ப சிங்கமான யோகம் இந்த 12 ராசிகளும் கண்டிப்பா வரும். அதுல எந்தெந்த ராசிக்கு யோகம் வருதுன்னு நம்ம பார்ப்போம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலா ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய 7வது ராசி தான் இந்த துலா ராசி. இதுலயுமே பாருங்க, துலா ராசிக்காரங்க ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய ராசி துலா ராசி சொல்றாங்க. கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் துளாராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும். நல்ல உழைக்கக்கூடிய குணம் துளாராசில இருக்கு. ஏன்னா இந்த ராசியில யார் உச்சமாகிறது? சனி பகவான் உச்சமாகிறார். சனி பகவான் உச்சமாகிறார். நல்ல ஒரு உழைக்கக்கூடிய பக்குவம், நல்ல ஒரு திறமையான குணம் எல்லாமே துளாராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும். ஒரு அன்பான குணம், ஒரு தன்மையான குணம் எல்லாமே இந்த ராசிகிட்ட இருக்கும். ரொம்ப நாகரிகமா இருக்கக்கூடிய குணம் கண்டிப்பா இருக்கும் துளாராசிக்காரன்ட்ட. அப்படிப்பட்ட ராசி தான் இந்த துலாம் ராசி. அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய அதிபதி பாருங்க சுக்கிர பகவான். அவர் நீட்டா ஒரு இடத்துக்கு போனா ரொம்ப பர்சனாலிட்டியா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்க தான். இவங்க ஒரு லட்சியத்தை நினைச்சிட்டாங்கன்னா அந்த லட்சியத்தை அடையாம விட மாட்டாங்க. இந்த ராசியை பொறுத்தவரை இந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை தான், உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சிந்தனை தான் துளாராசியிலே இருக்கும். நீதி நேர்மையோட இருக்கக்கூடிய குணமும் துளாராசி என்பது இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் தான், அவரை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தான். ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் தான் சுக்கிர பகவான் தான். அப்ப ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா ஒரு பலமா இருக்கணும். நல்லா இருந்தாதான் எல்லாமே இருக்கும். ஏன்னா இவர் பொதுவாகவே சுக்கிர பகவான் வந்துட்டாருனாவே நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார். பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க. தற்போதைய சுகபோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானை சொல்றாங்க. அப்படிப்பட்ட கிரக பேச்சை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த சுக்கிர பகவான் உங்க ஜாதகத்துல என்ன அமைப்புல இருக்காருன்னு பாருங்க. ஏன்னா ஒரு சில ராசி, நீங்க துலா ராசி இருக்குன்னா லக்னம் வந்து ஒரே மாதிரி ஒருத்தருக்கு வராது. ஒவ்வொரு லக்னத்துக்கு சுக்கிர பகவான் யோகமா வருவார். ஒரு சில லக்னத்துக்கு அவர் பாவியா வருவார். அப்ப லக்ன அடிப்படையில ஒரு சிலருக்கு நல்ல யோகத்தை கொடுத்துருவார், ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுப்பார். அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல பார்த்துக்கிட்டு சுக்கிரன் என்ன பொசிஷன்ல இருக்காரு பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம்.
ஏன்னா யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல ஜனனமாக முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒவ்வொரு கர்ம வினை கொடுத்திருப்பார். அதுக்கேத்தாப்போலதான் இங்க பலனை கொடுப்பாரு. அதுக்கு பரிகாரம் தான். பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கிறதான் பரிகாரம். நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கேத்தாப்புல பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அது மாதிரிதான் நம்ம சேனல்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் மறைனாதான் எங்களுடைய நோக்கமே. ஏன்னா துளாராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு பார்ப்போம். அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு பார்க்கும்போது உங்க ராசில இருந்து பாருங்க, 5ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்த 6ஆம் பாவத்துல ராகு பகவான்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யறாரு, அதுவும் மீன ராசில. 8ஆம் இடத்துல குரு பகவான் செவ்வாய் பகவான் சேர்த்து சஞ்சாரம் செய்யறாரு. ரிஷப ராசில 10ஆம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கடக ராசில 11ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சேர்ந்து இருக்கு சிம்ம ராசில. 12ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க சூரிய பகவான் 11ஆம் பாவத்துக்கு வர்றாரு. மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துல தான் இருக்கும். என்னை பொறுத்தவரையும் பாருங்க, இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய ஒரு பலம். சுக்கிர பயிற்சிங்கிறது என்னை பொறுத்த துளாராசிக்கு இது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயிற்சின்னு நான் சொல்லுவேன். வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயிற்சி இந்த சுக்கிர பயிற்சி. ஏன்னா அவ்வளவு தடைகளை பார்த்தவங்க யாருன்னா துளாராசிக்காரங்க தான். நிறைய தடைகளை பார்த்துட்டாங்க. எதை தொட்டாலும் பயங்கரமான ஒரு தடைகள். எதுல தடைகள் இருக்கும், எதுல பிரச்சனை இருக்கும், ஏதாச்சும் ஒரு வழக்கு இல்லாத நபர் யாருமே கிடையாது. துளாராசிக்கிற ஏதாச்சும் ஒரு வழக்கு, ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா துளாராசிக்கு இருக்கும். டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா துளாராசிக்காரங்க தான். தாயுடைய உடல்ல, வீட்டுல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, வண்டியில பிரச்சனை, பூர்வீக சொத்துல பிரச்சனை, பூர்வீக இடத்துல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா துளாராசிக்காரங்க. ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை பார்க்காதவங்க யாருன்னா துளாராசி நான் கண்டிப்பா சொல்லுவேன். இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே ஒரு வெற்றியா தான் வரணும். இனிமே போகக்கூடிய காலம் ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா அமைஞ்சே தீரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன் படிப்பு கல்வியே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கலையே ஒரு சில பேருக்கு துளாராசிக்காரர்களாம். ஒரு மந்தமான தன்மையை பார்த்தவங்க யாருன்னா துளாராசியா சொல்லலாம். இனிமே இங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. ஒவ்வொரு ஸ்டெப்புமே வெற்றி தான். எதை எடுத்தாலும் சரி அடிச்சு தூள் கிளப்பக்கூடிய நேரம் ஒரு ஒரு தைரியம் உங்களுக்கு வருது. அவ்வளவுதான். இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு தைரியம் உங்களுக்குள்ள கண்டிப்பா வரும். நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? வெற்றி பாதை, வீரமான பாதை நோக்கி போறீங்க. இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பா கொடுத்துரும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. என்னுடைய முதல் பலன், லாபம் வருமானம் சேமிப்பு இல்லாதவங்க எல்லாம் இப்ப இந்த சேமிப்பு இந்த காலகட்டம் கண்டிப்பா கொடுப்பார். இன்கம் சேமிப்பு கண்டிப்பா நல்லா இருக்கும். வருமானம் கண்டிப்பா உண்டு. பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். வேலை உத்தியோகத்துல இடமாற்றங்கள். நான் வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன், வெளியூர்ல வேலை பார்க்கறேன், நிரந்தரமான வேலை கிடைக்கல, இப்ப வேலை இடம் மாறலாமா மாற வேண்டாமா இல்ல மாத்தலாமா அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ளவங்க தைரியமாக வேலை இடம் மாற்றம் மாறலாம். நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில லைஃப்ல கண்டிப்பா கிடைக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியில. மெயினா வெளிநாட்டுல உள்ளவங்க, வெளியூர்ல உள்ளவங்க, இங்க உள்ளவங்க கண்டிப்பா வேலை உத்தியோக மாற்றம் கண்டிப்பா உண்டு. இல்ல நான் வேற கண்ட்ரியே மாறலாம், கண்டிப்பா மாறக்கூடிய அமைப்பும் என்னைய பொறுத்தவரையும் இந்த சுக்கிர பயிற்சியில கண்டிப்பா நடக்கும். ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போவீங்க. இதான் என்னுடைய முதல் பலன். ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும். அரசாங்கம் மூலமாக நிறைய வெற்றிகள் கிடைக்கும். அரசாங்கம் மூலமாக, அரசாங்கம் சம்பந்தமா படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் தைரியமா படிங்க. யார் லக்னத்துல சூரிய பகவானுடைய தொடர்பு இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இப்ப அரசாங்க வேலை 100% கிடைக்கும். அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கக்கூடிய நேரம் வருது. மாணவ மாநிலம் பெற்றோர்கிட்ட வந்து நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க. படிப்பு கல்வியில சொல்றேன். அதே மாதிரி அரசியல்வாதிகளும் சாதிப்பாங்க. நிறைய பேர் துளாராசியில இருப்பீங்க பாருங்க. அரசியல்வாதி நிறைய பேர் துளாராசியில இருப்பாங்க. ஏன்னா இவங்க எப்போதுமே மக்களுடைய தொடர்புல வேலை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள இல்ல மன வருத்தங்கள்
தடைகள் நீங்கும். ஜூலை 17க்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு திருமணத்துல நல்ல ஒரு எதிர்காலங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. அதாவது சரி, ஆகஸ்ட் மாசம் 17க்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. டாக்குமெண்ட் பிரச்சனை, இடம் பிரச்சனை, பூமி பிரச்சனை, நிறைய பேர் வீடு கட்டுறது, வீடு கட்ட முடியல, வீடு வாங்க முடியல, இடம் வாங்க முடியல, அந்த யோகங்களும் வருது. ஏன் வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்கன்னா, இடம் பூமிக்குள்ள கிரகத்தை, அதாவது இந்த சுக்கிர பகவான் நேரா பாக்குறாரு, புதன் பகவானும் பாக்குறாரு, சூரிய பகவானும் பாக்குறாரு. அப்ப எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி, உங்க பக்கம் சாதகமா உங்களுக்கு அது தீர்ப்பாயிரும். அப்ப வீடு கட்டுறவங்க, வண்டி வாங்கினவங்க, வாகனம் வாங்குறவங்க எல்லாமே ஆகஸ்ட் மாசம் 17க்கு அப்புறம் இந்த விஷயத்த பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி மருத்துவ செலவு, நிறைய பேர் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, இது மாதிரி நிறைய தடையில பார்த்துருப்பாங்களே, கொஞ்சம் ஒரு சில மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்களே, அந்த மருத்துவ செலவு குறைஞ்சிரும். இப்ப குறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியில, இந்த துலா ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு வெளியூர் போகணும், கண்டிப்பா போவீங்க. வெளிநாடு போகணும், வெளியூர் போனா அந்த மாற்றத்தையும் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நல்ல ஒரு வெற்றிகள் வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் உங்க பக்கம் சாதகமா வர்றது வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறீங்க. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை கொடுக்குற. அரசு மூலம் நிறைய அனுகூலங்கள் கண்டிப்பா கிடைக்குது. அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலங்கள் கண்டிப்பா வரும். அரசியல்வாதிகள் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. பெண்களுக்கு கமிஷன்ஸ், பெண்களுக்குலாம் பாருங்க, வேலையா இருக்கட்டும், உத்தியோகம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, கமிஷன் தொழில், ஷேர் மார்க்கெட்டிங், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மருத்துவத்துறை, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள், இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே வெற்றி பதையா வரும். அதே மாதிரி லாட்ரி யோகம், நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துட்டு கேட்குறாங்க, இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% அந்த யோகங்கள் இருக்குது. அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு சுய ஜாதத்தை பார்த்துக்கிட்டு, திசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அதாவது இந்த துளாராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு நேரத்தை நோக்கி நீங்க போக போறீங்க. வெளிநாட்டுல படிக்கிறதும் சரி, வெளியூர்ல படிக்கிறதும் சரி, எல்லாத்துக்கும் துளாராசிக்கு நல்ல ஒரு டைமிங் அழகா இருக்குது. மருத்துவ செலவு, எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி, லோன் உடனே சாங்ஷன் ஆகும். தொழிலுக்காண்டி கேட்குறீங்க, உத்தியோகத்துக்காண்டி கேட்குறீங்கன்னா கண்டிப்பா நல்லா சாதகம் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம நட்சத்திர படம் பார்த்தோம்னா, முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க, தைரியமான குணம் இருக்கும். இதுல எப்போதுமே தைரியத்தை விட மாட்டாங்க, தன்னம்பிக்கையும் விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை இருக்கும். உங்க தைரியத்தை அனுகூலம் இப்ப கிடைக்குது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நிறைய பேர் வரும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டியை மாத்துறது, வாகனத்தை மாத்துறது, இது மாதிரி ஒரு மாற்றங்கள், வேலை உத்தியோகத்துல இட மாற்றங்கள் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்களா ஆல்ரெடி. தொழில் மாற்றங்கள், தந்தையோட உடல் சார்ந்த பிரச்சனைகள், இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு ஆனா இனிமேல் இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்குது, ப்ரமோஷன் கிடைக்குது, ஒரு பயணத்தை மேற்கொள்றீங்க, கணவனுடைய ஒற்றுமையில இருக்கு, படிப்புகள் நல்லபடியாக கொண்டு போறாரு. மெயினா மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் துறை, கட்டிடத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு சித்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து சுவாதியில பிறந்தவங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எதுலையுமே பெருசா நம்ம சாதிக்கணுங்கிற எண்ணம் மைண்ட்ல ஓடும். நிறைய பேர் பாருங்க, எலக்ட்ரிக்கல், அதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா கமிஷன் ஏஜென்சி, இந்த துறை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே வெற்றி பதையா வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நல்ல ஒரு அழகா அமைச்சு கொடுக்குறாரு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி, ஒரு வெற்றி பாதைகள் எல்லாமே அழகா வருது. கணவனுடைய ஒற்றுமைகள் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுவாரு. நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. மெயினா வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் வர்றது அழகா வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஷானத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம், தன்மையான குணம், இது எல்லாமே உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமே பாருங்க, உங்களுக்கு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு வழக்கு பிரச்சனை பார்ப்பீங்க. வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், ஒரு தடைகள், தாமதம், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மை, இது எல்லாமே நீங்க பார்ப்பீங்க. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, வருமானம் பெருசா இல்ல, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, இது மாதிரி நிறைய தடைகளை பார்ப்பீங்க. இனிமே தடைகள் இருக்காது. நல்லா எதிர்காலத்தை கொடுக்குறாரு. குடும்பத்தை ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பாக்குறீங்க. வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இது எல்லாமே சூப்பரா வருது. நகைக்கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்,
இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு. அப்ப எல்லாமே நீங்க போகக்கூடிய பதையில அவர் வெற்றி பதைய வருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி துலா ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.